தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை தான் என்று அறிந்தேன் அம்மா. தள்ளுமா இன்னும் நான் நறுக்கிய முடிக்கலாமா, அதுக்குள்ள எதுக்கு இது பண்ணிடுற பண்ணிடுற. போன ஜென்மத்தில் நான் பிச்சைக்காரியாகவும் நீ குப்பைக்காரியாகவும் பிறந்து போய் நினைக்கிறேன். வெங்காயம்மா, நான் பிச்சைக்காரி நீ குப்பைக்காரி, அதனாலதான் நீ குப்பை எழுதிட்டே இருற, நான் பிச்சை எடுத்துட்டே இருந்தேன். கிறுக்கு பையன்லையா, கிறுக்கு பையன்லையா, நான் தான் கிறுக்கு, நான் தான் கிறுக்கு. எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க நான் தான் கிறுக்கு. கேமராவை ஆன் பண்ணிட்டேவா? டேய் சர்மா குட்டி, கேமராவை ஆன்ல இடம் வச்சுருக்க உள்ள உண்மையை பூரா சொல்லிவிட்டேன்டா. மக்கள் ஊரும் பார்த்து தெரிஞ்சு வேற கட்டன்னு கணக்கிருப்பாங்களே. நான் என்ன செய்ய கருவட்டு பயலே. ஏப்பு இதை எடுத்துட்டு வாப்பு சர்மா குட்டி, அதே செம்பு எடுத்துட்டு வாப்பு. கறி அலச மக்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கறி மட்டன் சுக்கா வருவல. என்னம்மா சோன்ற கொண்டாட்ட தண்ணியை போடுமா, என் கையில் கவுச்சு இருக்குல்ல, கையை கழுவு. கையை எப்படி கழுவுறது? கறியை கழுவுமா? சவர தண்ணி தரடா, கறியை கழுவு தானே. கறியை ரொம்ப கழுவக்கூடாது, கறியை ரொம்ப அலசக்கூடாது. ரொம்ப அலசினா வந்து சத்துப்புறம் போயிடும். சரி மோட்டர் போட்டுருப்பா. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன எனக்கு தெரிக்கிட்டு போகுதம்மா இந்த மனசு. குடும்பத்தோட காற்று அடிக்குது. பாட்டை பத்தியில பாட்டு அது வாட்டுக்கு அடிக்கட்டும். நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கரு. ஐயோ இந்த நைட்டியை முடிக்கிட்டாலும் வந்து நீ வையப்படுறாரு. வேற நைட் நைட்டுறாரு இருக்க மக்களே. இது ஒரு அப்பா ரொம்ப அண்டங்கரப்பையா தெரியுறேன். நைட்டியை மாற்றிட்டுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி நைட்டு பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் ஒரே ஒரு நைட்டு தெரியாமல் தீபாவளி கூட்டத்துக்குள்ளே தெரியாமல் எடுத்துட்டேன். அந்த நைட்டியை போடுற ஓட்டம்லாம் கத்துவார். மாற்றிட்டேன் மான். மட்டன் சுக்கா வறுவல், மட்டன் குழம்பு அனைத்து நடந்துகிட்டு இருக்கு. சிம்மாப்பா குடிச்சிடா. என் சிம்மாப்பா தான் காலை பொழுதில் என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்யும். சிக்கன் கிடையாது, மட்டன். சிக்கன் எப்ப பாரு சிக்கன் கழுவி. சிக்கனை மட்டும் தான். ஏமா அருவம் எடுத்துட்டு போயிட்டியா? ஏமா தேங்காய் சில நிறைய கொடுமா. என்னை பெற்றெடுத்த தாய் வெங்காயம் நறுக்கிறது. நூல் கொண்டு நான் சிறு நூலாகிறேன். சிம்மாப்பா ஏமா இருமா, கண்ணுல தெரிச்சிருச்சு. தேங்காய் ஒரு முடி தேங்காய் உடைச்சேன், கொஞ்சம் தான் இருக்கு. மீதி தேங்காய் எங்க யார் வாய்க்குள்ள வச்சு? ஏமா ஒரு மூடு தேங்காய் உடைச்சேன், அதுல ஒரு சில்லுதான் இருக்கு. மீதி அப்புறம் காணா. இவன் குப்பை அள்ளி போட்டமா புரியுமா? நீ இந்த வேலை பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். நீ குப்பையில அள்ளி போட சொன்னது உன்னை யாரு? நான் இன்னும் இன்னைக்கு சமையல கிளீனிக் நடக்கலப்பா, அதுக்குள்ள கிளீன் பண்ணிடுச்சு. அன்பு தாய் குளங்களே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சமோசாவுக்கு கூட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சமோசா கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கிட்ட பருப்பு வேக போட்டு வேக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆகி தயாராகி சீமாப்பாக்கெல்லாம் சாறு ஊற்றி கொடுத்து சாப்பிட்டாச்சு. இந்த வயசு அந்த அப்படியே சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ப்பா. சோறை வடித்து சுட இதில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பை மட்டும் மூடுறதுக்கு ஒரு இது எடுப்பா. எங்க சவுண்டை குறைங்க. இட்லி சட்டி மூடி வச்சு மூடி விடுப்பான். இன்னும் வந்து சமோசாவுக்கு மாவு விடையலாம்னு இருக்கேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சமோசாவுக்கு மாவு விடையிறத ஏற்கனவே நிறைய வெடி எடுத்து போட்டுட்டேன். அதனால் ஓயாமல் எடுத்து போட முடியாது. வேலை பார்க்குற இது அது என்னது கவனம் குறைஞ்சிரும், கவனம் ஜெதஞ்சிரும். அதனால வேலை வெட்டியில் பார்க்குறேன். நீங்கள் நல்லபடியாக லைக் கீழே போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு கிடைக்கேன். லைக்கை போடுங்க. லைக்கை போட்டு முனியமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல,
பண்ணி வைங்க. என்னத்தையாவது ஊர் உலகத்தில் நானும் ஒரு 2000 பேர் 5000 பேர் ஃபாலோ பண்ணுறேன்டா. சிம்மாப்பா என்ன பார்க்குறீங்க? சொல்லக்கூடாதா? மாங்காய் வாங்கி ஒரு மாங்காய் வச்சுருக்கேன், தின்னுக்கிட்டே திடுறேன். என்ன காரணம் கருத்தானது இல்லை, டாக்டர்ட்டையும் போகலை. நீங்கள் சொல்லிக்கிட்டே எடுக்கையே நான் வேலை வெட்டியே தெரியா, வேலை பார்த்தா எங்கேயுமே போக முடியாது மக்களை. அப்படி இருக்கு நேரம். நைட்டில் சடங்கு விட்டு போயிட்டு மழையான மழை 9 மணி அடிச்சதுங்க. அங்கே போக நீர்வழி போக 9 மணி. ஆனால் 9 மணிக்கு அப்புறம் என்னாச்சு, மழை இருட்டுக்குள்ள நடக்காத கிராமம், கரண்ட் அமுத்திட்டாது. மழை வேஞ்சாவே அமுத்திடுவாங்களாம். 2 நாளைக்கு தண்ணி இது வராதான். என்ன குடும்பம் வருவாங்க, காலையில் தான் வருவான். அப்புறம் இருட்டுக்குள்ளே குருட்டு வரும்போது சப்பளம் மிதிச்சுட்டு வந்தோம். பஸ்லேயாச்சும் நாத்தனை வச்சுக்கிட்டே பாடல் படிக்கிட்டே எடுக்கணும் பார்த்தா அங்கேயும் லைட் அமுத்துறாங்க. என் நாத்தனை சொல்லுவோம், உனக்கு நல்ல யோகா உண்டு. அதுதான் சடங்கு விடுந்தா எனக்கு பிடிக்காது. நைட் தானே வச்சாவா, 7 மணிக்கெல்லாம் ஊற்றிட்டாங்க தண்ணியை. மழைண்டு போ மாமன் ஜீரை கொண்டுக்கிட்டு ரோட்டில் வீதியில் நடக்கலை. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. பொண்ணு அது அரிசி தின்னுருக்கு பாரு, அரிசி திண்டாத்தே மழை பெய்யுங்க. ஏம்மா ஆமாம், ஆத்தா தூங்கிச்சு. ஆத்தா அழுத்து தூங்குது. ஆத்தா தூங்குது பார்க்குமா, ஆத்தா தூங்கி ரெஸ்ட் எடுக்குது. மாங்காய் தின்ட்டு எல்லாத்துக்கும் சோறு குழம்பு ஆக்கி கொடுத்துட்டேன், கறியை வதை கொடுத்துட்டேன். திட்டாலும் குழம்ப சாறு வச்சு ஊற்றி கொடுத்துட்டேன், குடிச்சிட்டாங்க. அவங்க படுத்துக்கிறதுக்காக எல்லாரும் வீட்டில் தான் இருக்கும். 2 வாரம் வேலைக்கு போய் சிமாப்பா. நான் எப்போ போல வடக்கடை விட போயிருவேன். ஆத்தா வீட்டில் தான் கிடப்பேன். ஆத்தா வேலைக்கு போகுதா, ஒரு நாளைக்கு வேலை இருக்குதுல்ல, வந்துடுது போகும். கட்டட வேலையா ரெகுலராக ஒரு வீடை பிடிச்சி அப்படியே பால் காய்ச்சிட்டாங்கன்னா அப்புறம் வேலை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அவங்க பால் காய்ச்ச வரைக்கும் ஓடுவோம் நல்லா, அப்போ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு வீடு பிடிக்க வரைக்கும் அதுக்கு சங்கடம். அந்த கான்ட்ராக்டுக்கார் வேறு வீடு பிடிக்கணும், அப்படி இருக்கு நிலவரம்லாம். உங்கள் வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு? தையல் தைக்கிறவங்க, குடும்பம் நடத்துறது எல்லோரும் பார்க்குற முடியும் சந்தோஷம். அந்த குழம்பு மூடி வைப்பா சரமாண்டேன்னு அதை செய்யலை. பிள்ளை கூட ஒரு வேலைக்குள்ள அவங்க படுத்துக்கிறதுனால இந்த என் ஆத்தாவை பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவுக்கும் படுத்து தூங்கிச்சு. ஆத்தாவும் வெயில் சுட்டெரிக்கும், சூரியன் உதைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. சூரிய பகவான் 2 நாளாக மழை கொடுத்தாரு. இப்போ உதிக்கிறாரு, கண்ணை திறக்க முடியல, அந்தளவுக்கு உதிக்கிறாரு. சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட நான் கேமராவை அமர்த்திவிட்டு இன்னும் புலப்பத்தலப்ப மாவுகளை கொட்டி பிணைஞ்சு வேலையை பார்க்குறேன். இன்னும் ஒரே தான் பேசிக்கிட்டே கிடந்தா நல்லா தெரியும். நம்ம வேலை ஓடும். ஏமா வெங்காயத்தில் இப்படி தண்ணியை ஊற்றுற? ஏற்கனவே வெங்காயம் இது தண்ணியாக தான் இருக்குஞ்சே, லேசாக விவசாயத்தை தான் இப்படி வச்சிச்சு. இந்த வேக்காட்டில் கிடந்து குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏங்க என்ன மியூசிக்கு நாங்கள் பேச விடுங்க. இந்த வேக்காட்டில் கிடந்து எடுத்து குழைக்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு எனத்தையும் முடியுமாவுக்கு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஒரு கைப்பை கொடுத்து விடுங்க. என்னத்தையோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு போங்க ஆத்தாங்களா. ஆரம்பத்தில் பாடின பாட்டு மாதிரி யாரோ சொன்னாங்க கமாண்ட் பாக்ஸில் பிச்சை எடுக்கிறேன்ட்டு, அது மாதிரி என்னத்தையோ போட்டு விடுங்க. பிச்சையா கேட்கல சிரிப்பு வருது. தன்மானம் தடுக்குது. பரவாயில்ல, தன்மானம் முக்கியமாக உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி காசை சம்பாதிக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியும். வீட்டில் கஞ்சியை காய்ச்சி குடிச்சுக்கிட்டு புறணி விசுறவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி கிடப்பாங்க. சொல்லிட்டு போகிறாங்க. என்னத்த இதையே நம்பியா இருக்கோம், நம்மளும் உழைக்கிறோம், என்ன உழைக்க ஓடிடுறோம், உழைச்சிட்டு ஓடிடுற இடையில பேசுகிறோம். என்னத்த அதனால என்ன சொல்லி கிடந்து போகிறாங்க. எதையா நினச்சா சகோதரியை நினச்சி போட்டாலும் சரி, என்னமோ அவங்க சொன்னது மாதிரி நினச்சி போட்டாலும் சரி, எப்படியோ போட்டு விடுங்க. லைக்குகளை போட்டு விட்டு முனியம்மாவை என்னத்தையும் தேர்த்தி விடுங்கடா. நான் நம்ம மாவு பண்ணிட்டுமா
குழம்பு மூடி வைக்கிறேன். அந்த குழம்பு வேற திறந்தே இருக்கு. நான் சொல்லிட்டேன் என் மைண்ட. அவர் மூடுறாப்புல சரி நம்மளாம் மூடி வைப்போம். அப்படி இருக்கு மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, வறுவல். சரி எல்லாரும் பிரிய மனமில்லாமல் பிரிகிறாள் முனியம்மாள் வேலையின் நிமித்தமாக. இல்லைன்னா விடிய விடிய உட்காந்து அவங்ககிட்ட பேசுவேன் என்னத்தே. சரி போய்ட்டு வரட்டுமா? லைக் போட்டுக்கடா, மறந்துடாதீங்களோ.